நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான்முதன் திட்டத்தால பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டரா, பல்வேறு துறைகளில் செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். ஏன் வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதுவர்களாக சென்று நாடுகளுக்கு இடையான நல்லுறவை நீங்க மேம்படுத்தணும். பொதுவா ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நாங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்க நம்பிக்கைய நாங்க பெறணும். ஆனா யூபிசி தேர்வில் வெற்றி அடைஞ்சு IAS, IPS போன்ற பொறுப்புகளில் அமர உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை அமையவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ச்சியா உங்க பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு உங்களை மேலும் பொறுப்புடையவர்களாக உயர்த்தணும். அடக்கத்தையும் மனிதநேயத்தையும் வளர்க்கணும். அதிகாரிகள் என்றால் அலட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மக்கள் கிட்ட கூட அன்பா பண்பா நடந்துக்கிட்டு அதுதான் உங்க பேரை காலத்துக்கும் நிலைக்க செய்யும். அப்படி அன்பும் அடக்கமும் சமூக நீதியையும் பார்வையும் அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய ஏற்றத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உழைப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான பெருமையை தேடி தருவீங்கன்னு நான் நம்புறேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய IAS ஆபீசர் பாருங்க, ஆபீசர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரெஸ்ட் என்பது பெரும்பாலும் கிடையாது. அப்படிப்பட்ட கேரியரா நீங்க இருந்து உங்களுக்கு நான் பர்சனலா அட்வைசர் நினைக்கிறது, அதிகாரிகளா நீங்க நாட்டை கவனிக்காவிட்டாலும் ஆனால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்க கவனிக்கணும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கும் ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்க கேட்கணும். இந்த அக்கறை அன்பும் தான் உங்க கேரியர் டெவலப்மெண்ட்ல பெரிய துணையா இருக்கும்.